ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போதுங்க. சாட்டர்டே நேத்திக்கு நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். அதை தான் இப்போ விலாகாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் பீச்சை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நேற்றுக்கு ஈவினிங் ஒரு 4:30 போல் வீட்டில் இருந்து கிளம்பியிருப்போங்க. 5:30க்கெலாம் நாங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிட்டோம். கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஈவினிங்னாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் பீச் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு லைட்டாக மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மணலில் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த மணலில் கால் புதஞ்சு எடுத்து வைக்கிறப்ப நம்மளை அறியாமலே ஏதோ ஒரு சந்தோஷங்க. பாருங்கள், நடந்து பீச்சுக்கிட்ட போயிட்டோம். பீச் பார்த்திங்கன்னா மணலில் இருந்து கொஞ்சம் டவுனில் இறங்கினா தான் அந்த கடலில் கால் வைக்கிற மாதிரி இருந்தது. முதல்ல கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்தோம். மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. நேற்றுக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால கூட்டமாகவே இருந்தது. முதல்ல அந்த கரையோரமாகவே கொஞ்சம் இருந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு என்னுடைய 2 மகள்களும் வாங்கம்மா பீச்சில் போய் காலை வைக்கலாம், பீச்சில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இவரை கூப்பிட்டா நான் வரலை, நான் ஜீன்ஸ் போட்டிருக்கேன், மண்ணெல்லாம் ஏறிக்கும், நான் வேணால் பீச் ஓரமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இவளுங்க என்னடானா அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து தான் ஆகணும், தண்ணியில் காலை வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு முதல்ல கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்துட்டு, சரி நீங்கள் 2 பேர் முதல்ல போய் கொஞ்சம் நேரம் பீச்சில் காலை வச்சுட்டு இருங்கடி, அதுக்கப்புறம் நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பாருங்கள், அவங்க 2 பேரும் பீச்சில் போய் நின்றுட்டாங்க. மக்களோட மக்களாக நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. அந்த தண்ணியில் போகிறதும் வரதும் அப்படின்ட்டு முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கரையோரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவளுங்களை அறியாமலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே இப்படி தான், நானுமே போனால் அப்படி தான், முதல்ல தண்ணியில் காலை வைக்கவே மாட்டேன். பிறகு கொஞ்சம் வச்சுட்டேன்னா போதும், நல்லா உள்ளே போக ஆரம்பிச்சிருவேன். அவளுங்களும் அதே மாதிரி தான் பண்ணானுங்க. போய் முதல்ல நின்று லைட்டாக டச் பண்ணி காலை நினச்சி, அதுக்கப்புறம் 2 பேரும் அவளுங்களை மறந்து நல்லா தண்ணியில் உள்ளே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா கரையோரமாக தான் உட்காந்துட்டு இருந்தோம். தண்ணியில் காலை வச்சா நனைஞ்சிருமே, ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஈரமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா கரையோரமாகவே உட்காந்துட்டு இருந்தோம். பட் அவளுங்களே தான் பார்த்துட்ருந்தோம். இந்த கடலுக்கெலாம் போகிறப்ப கடலில் காலை வச்சு விளையாடுறப்ப ஆசையாக தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அலையை பார்க்குறப்ப பெரிய அலைலாம் வரப்போ என்னமோ தெரியாது, உள்ளுக்குள்ளே ஒரு ஓரமாக கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். நானுமே சரி அவரும் சரி 2 பேருமே இலக்கியா தமிழ் ரொம்ப உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டே தான் இப்படிக்கா உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவளுங்க ரொம்ப பார்த்திங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாளுங்க. அவர் கூப்பிட்டு பார்த்தாரு, இலக்கியா தமிழ் அப்படின்ட்டு. அந்த அலையினுடைய சத்தத்தில் நாங்கள் கூப்பிடுறது சுத்தமாக அவங்க 2 பேருக்குமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு நானே எழுந்து போயிட்டேன். ஏன்னா விட்டுட்டோன்னா அப்படியே அவளுங்க மறந்து அப்படியே உள்ளே போயிட்டே இருப்பாளுங்க அப்படின்ட்டு ஒரு விதமான பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எழுந்து போய் நின்றுக்கிட்ட போய் இப்போ பாருங்கள், அவனுங்களை கூப்பிட்றேன். இங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த மணல் மேடு ஒட்டில் நின்றுட்டு இருந்தேன்னா தும்முன்னு கீழே விழுந்து வாருடு. எல்லோரும் பார்த்துட்டாங்க. கொஞ்சம் பப்பு ஷேம் ஆகிடுச்சு. ரொம்ப பார்த்திங்கன்னா அசிங்கமாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு எந்திரிச்சு அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க கூட போய் நின்றுக்கிட்டேன். ஆனால் மணலில் நல்லா கவுந்தடிச்சு கீழே விழுந்தேன். அப்புறமேட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவளுங்க கூட போய் நின்று தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் கால் படுற வரைக்கும் தான் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை. ரொம்ப ஜாலியாக ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன்.
உண்மையிலேயே கடல் அலையினுடைய அழகும் அதனுடைய ஓசையும் கேட்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்களேன். இலக்கியா ரொம்ப உள்ள போகாத. இந்தங்க கடல் அலையினுடைய ஓசையை கேட்டிங்களா? கடல் அலையை பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் நேரம் கிடச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோட பீச்சுக்கு போயிட்டு வாங்களேன். உண்மையிலே அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே ஆகாதுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு போங்க. ஒன்று மட்டும் கவனத்தில் வச்சுக்கிங்க, சேஃப்டி இஸ் ஃபஸ்ட்டு. சேஃப்டிக்கு என்றைக்குமே எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. குழந்தைங்கள கண்ணும் கருத்துமா பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கங்க. மறுபடியும் கடல் ஓசையை கேளுங்க. பாருங்க, என்னுடைய 2வது மகளுக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படின்ட்டு நான் பக்கத்துலேயே இருந்து உள்ளே போக வேணான்னு சொல்கிறேன். அதனால நான் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக சொல்கிறாங்க அந்த அம்மா. இப்போ ஒரு வழியாக பீச்சிலேருந்து வெளியில் வந்தாச்சுங்க. ஆட்டம் போடுற நேரத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு வெளியில் வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குது நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாளுங்க. நான் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் தூரம் நடங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் பீச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே மணலில் நடந்து வந்துட்டு இருந்தோங்க. இங்கே என்ன தெரியுமாங்க ஆச்சு? தெரிஞ்சுக்கிட்டுப்பா, கவனமாக கேளுங்க. கூட்டத்திலலாம் போகிறப்ப தயவு செஞ்சு குழந்தைங்கள கையில் பிடிச்சிக்கிங்க. என் பசங்க 2 பேருமே ஓரளவு வளர்ந்த பசங்க தான். ஆனாலும் அங்கே என்ன நடந்ததுன்னா, நானும் என்னுடைய 2வது மகளும் கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருந்தோம். அவரும் பெரியவனும் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் நானும் என்னுடைய சின்ன மகனும் அங்கே பப்புள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பேன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்கெல்லாம் அந்த பப்புள்ஸ் விடுற அந்த பப்புள்ஸை பிடிச்சி விளையாடிட்டு இருந்ததுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கவனம் சிதறிட்டோம். அதையே வந்து பார்த்துட்டு இருந்தோமா, இதில் முன்னாடி போயிட்டு இருந்த அப்பாவையும் பொண்ணையும் மிஸ் பண்ணிட்டோம். அவங்க கொஞ்சம் வேகமாக நடந்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே பார்த்திங்கன்னா அவங்கள திரும்பி பார்க்குறோம், ஆளை காணோம். அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்றதை பொறுமையாக சொல்கிறேன். இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு பண்ணிக்கிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி பீச்சுக்கு, பொருட்காட்சிக்கு இல்லை கூட்டம் நிறைந்த பகுதிக்கு போனீங்கன்னா குழந்தைங்கள தயவு செஞ்சு கையில் பிடிச்சிக்கிங்க. நீங்கள் வந்து குழந்தைங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால் என்ன ஆகியிருக்கும். சரி, நாங்கள் 4 பேர் மீட் பண்ணோமா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கு வீடியோ பாருங்கள்.